வந்து நம்ம நெட்வொர்க்கிங் கேபிள் வந்து ட்ரிம் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து CAT6 கேபிள். இதில் ஜூம் பண்ணிங்கன்னா எப்படி CAT6 கேபிள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னா, இதே நம்ம பிராண்டடில் அவங்களுக்கு CAT6ன்னு கொடுத்துருப்பாங்க. UTP கேபிள் இந்த இருக்குது பாருங்களேன், தெரியுதா? WBox CAT6 UTP கேபிள். CAT6 வந்து இதோட கேட்டகரி. இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 Mbps வரையும் டிரான்சிஷன் டைம் வந்து அவங்க ஸ்பீடு கிடைக்கும். இது எப்படி இப்போ க்ரிம்ப் பண்ணணும்னு பார்ப்போம். இது வந்து CAT6 கேபிள். இது க்ரிம்பிங் சாக்கு, RJ45 சாக்குன்னு சொல்லுவாங்க. இது அதுக்கான கேப்ஸ். இது வந்து நம்ம மெயினான க்ரிம்பிங் டூல். இதை வச்சு நம்ம க்ரிம்பிங் பண்ணுறது. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவை நம்ம எடுத்துப்போம். க்ரிம்பிங் டூல்லே பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரிம்பிங் செக்ஷன் க்ரிம்பிங் இந்த சாக்கை வச்சு க்ரிம்பை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து கட்டிங் செக்ஷனுக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு வந்து ஒயரை மட்டும் நம்ம எடுத்துப்போம். மோஸ்ட்லி இதை வச்சு ஒரு ரவுண்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு மேலே உள்ள ஸ்லீவை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடும். நம்மளுக்கு தெரியுதா அந்த ஸ்லீவு? இது வந்து ஃபஸ்ட்டு இன்சுலேஷன் ஸ்லீவை எடுத்துடணும். மொத்தம் 4 பேர் இருக்கும். ஒரு பேர் ஆரஞ்சு ஒயிட்டு, க்ரீன் ஒயிட்டு, ப்ரௌன் ஒயிட்டு, ப்ளூ ஒயிட்டு. இந்த 4 பேருக்கு அப்புறம் லாஸ்ட்டில் எது ஒவ்வொன்றும் வந்து ஜாயின் பண்ணாத அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்சுலேஷன் வந்து பிளாஸ்டிக் இன்சுலேஷன் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் இன்சுலேஷன் நம்மளுக்கு தேவை கிடையாது. கட்டரை வச்சே கட் பண்ணிடலாம். இப்போ கோடிங்க்கு ஏற்றாப்புல நம்ம வந்து மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரஞ்சு பேரை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து க்ரீன் பேரு, அதுக்கடுத்து ப்ளூ பேரு, லாஸ்ட் ஒன்லி உங்களுக்கு ப்ரௌன் பேர். ஃபஸ்ட்டு ஆர்டர் படி நம்ம எல்லாத்தையுமே ஸ்லீவ் எடுத்துக்கலாம். சும்மா ஈஸியாக கையிலே எடுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கனால கொஞ்சம் அழுத்தி எடுத்திங்கன்னா செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது கலர் கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் ஆர்டர் வச்சு காமிக்கிறேன். நீங்கள் என்ன வீடியோ வந்து இது பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இது வந்து ஆரஞ்சு ஒயிட்டு, ஆரஞ்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து க்ரீன் ஒயிட்டு, அதுக்கடுத்து ப்ளூ ஒயிட்டு, நெக்ஸ்ட் ஒன் க்ரீனுக்கு அடுத்து ஒயிட் ப்ரௌன், ப்ரௌன். ஆர்டரை பார்த்துங்க. ஆரஞ்சு ஒயிட்டு, ஆரஞ்சு, க்ரீன் ஒயிட்டு, ப்ளூ ஒயிட்டு, க்ரீனு, ஒயிட் ப்ரௌனு. ஆர்டர் பண்ணி வச்சாச்சு. அதாவது ஆரஞ்சு ஒயிட்டு, ஆரஞ்சு, க்ரீன் ஒயிட், ப்ளூ ஒயிட்டு, க்ரீனு, ஒயிட் ப்ரௌனு. இதுதான் ஆர்டரு. இந்த ஆர்டரை வச்சுட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அன்ஈவனாக இருக்குது. எல்லாமே நம்ம ஈவனாக இதில் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஈவனாக கட் பண்ணியாச்சு. ஈவனாக கட் பண்ணால் இப்போ வந்து நம்ம க்ரிம்பிங் ஜாக் RJ45 ஜாக்கை நம்ம மாட்ட போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா இந்த சைடு வச்சாமல் உங்களுக்கு வந்து பிளேட் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துங்க. கரெக்டாக எட்ஜஸ் வந்து உள்ளே ஒவ்வொரு ஆர்டர் மாறாமல் உள்ளே கொடுத்துருங்க.
இதோட நேராக ஒவ்வொருக்கும் தனித்தனி செக்மெண்ட் மாதிரி உள்ள சேனல் கிடைக்கும். சேனல் லாஸ்ட் வரையும் தள்ளிடுங்க. இந்த லாஸ்ட் எட்ஜஸில் ஒவ்வொருட கேபிளோட பார்ட் நம்ம உள்ளே போய் ஜாயிண்ட் ஆகணும். ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபோர்ஸாக நீங்கள் தள்ளிடுங்க. தள்ளிட்டு எல்லா எட்ஜஸும் லாஸ்ட்டில் அதோட டச் பண்ணியிருக்கான்னு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செக்கிங்கில் இருக்கும். அதாவது கரெக்டாக இந்த எண்டு நாலுமே எண்டில் நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகிருக்கணும். ஜாயின் ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம கலர் கோடையும் ஒன்ஸ் செக் பண்ணிடணும். கிரிம்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கலர் வந்து நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமான்னு ஒன்ஸ் நம்மளே செல்ஃப் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கிரிம்பிங் டூலில் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் கரெக்டாக உள்ளே போய் லாக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நான் வச்சு ட்ரிம் பண்ணி அழுத்துறேன் பாருங்கள். அதான் அந்த சவுண்டு கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிளிப்பு போய் அதில் ஜாயிண்ட் ஆகிரும். இதில் பெரிய மேட்ரே நம்ம கலர் கோடும் ப்ளஸ் வந்து இந்த 2 எட்ஜஸ் எல்லாமே வந்து நாலு பேரோட எட்ஜஸும் கரெக்டாக அதில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு கிரிம் பண்ணாவே போதும். ஈஸி. இதே மாதிரி இன்னும் ரெண்டுலேயும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரிம்பிங் டூல் முடிஞ்சிச்சு.